நான் தான் ஆபீஸ்க்கு வந்துட்டேனே, எதுக்கு எனக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கா என்றவன் அழைப்பை துண்டித்துவிட்டு லிப்டில் ஏறப்போக மீண்டும் அழைத்தாள். சர்வா குழப்பமாக போனை பார்த்தான். அட்டன் செய்யலாம் என்று நினைக்கும் பொழுது லிப்ட் கதவு ஓபன் ஆகி எதிரிலேயே மாயா நிற்க, குட் மார்னிங் சார் என்று பதட்டமாக கூறினாள். என்னாச்சு மாயா, எதுக்காக காலையிலிருந்து போன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று சர்வா கேட்க, சார் குயின்சி மேடம் ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க, நீங்க வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதான் உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன் என்று அவள் கூற, அவங்க வந்திருக்காங்களா, என்ன விஷயம் என்று அந்த இடத்தை சுற்றி பார்த்து கொண்டே சர்வா கேட்க, உங்களை வேலையை விட்டு தூக்க போறாங்க சார் என்றாள் மாயா. சர்வா அதை கேட்டு பதற்றப்படவில்லை. என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல என்று சர்வா சொல்ல, மாயா அதற்கு பதில் சொல்லும் முன் அவளது போன் அடித்தது. அட்டன் செய்தவள், ஓகே ஓகே சார் வந்துட்டாரு, உடனே கூட்டிட்டு வரேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தவள், சார் குயின்சி மேடம் உங்களை பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரிசப்ஷன்ல வெயிட் பண்றாங்க, உடனே வாங்க என்று அவனை அழைக்க, குயின்சி எதுக்கு என்ன வேலையை விட்டு அனுப்பணும், அதுவும் இவ்வளோ தூரம் நேர்ல வந்து, யார் அவளை இதெல்லாம் பண்ண சொல்லியிருப்பாங்க என்று சர்வா மனதிற்குள் பல கேள்விகள் ஓட, ஒருவேளை ஆகாஷோட வேலையா இருக்குமோ என்று யோசனை செய்தவன் குயின்சி இருக்கும் இடத்தை அடைவதற்கு முன்னர் யாருக்கோ மெசேஜ் அனுப்புவதற்காக டைப் செய்தான். இந்த ஒரு மெசேஜை அனுப்பினால் அடுத்த நொடியில் குயின்சி சர்வாவின் காலில் கூட விழ வாய்ப்பிருக்கிறது. இருந்தாலும் அதை அனுப்பாமல் அப்படியே பார்த்து கொண்டிருந்தவன், யார் சொல்லி இதெல்லாம் பண்றான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் என்ற எண்ணத்தில் போனை பாக்கெட்டுக்குள் வைத்துவிட்டு முன்னால் செல்ல, ரிசப்ஷனில் அமர்ந்திருந்த குயின்சி, வாவ், ஒரு வழியா சார் வந்துட்டீங்களா என்று கைத்தட்டிக் கொண்டு எழுந்தாள். அந்த இடத்தில் ஏற்கனவே சிலர் கூடியிருக்க நடப்பதை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்திருந்தனர். லேட்டா வந்தது மட்டும் இல்லாம ஆடி அசைஞ்சு வரீங்க என்று அவள் கேட்க, சர்வா அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். நிச்சயம் தான் சொல்லப்போகும் எதையும் அவள் கேட்கப் போவதில்லை. பதிலுக்கு அனைவர் முன்னிலையிலும் தன்னை அசிங்கப்படுத்துவது மட்டுமே அவள் குறிக்கோள் என்பது அப்பட்டமாக தெரிந்தது. அனைத்தையும் குறித்து கொண்ட சர்வா, லேட்டா வந்ததுக்கு சாரி, ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் அதான் என்று பொறுமையாக அவன் பதில் கூற, எரிச்சலோடு அவனை பார்த்த, ஏன் லேட்டா வந்தீங்கன்னு தான் கேட்டேன், நீங்க எப்ப எந்திரிச்சிங்க, யார் கூட தூங்கினீங்கன்னு நான் கேட்கல, ஆபீஸ்ல சேர்ந்து ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள இந்த கம்பெனியே உங்களுக்கு சொந்தங்கிற மாதிரி நடந்துக்கிறீங்க என்று அவள் கோபமாக பேச அனைவருமே பயந்து போய் அவளை பார்த்தனர். சர்வா மட்டும் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. எதுக்காக என்ன வேலையை விட்டு அனுப்புறீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா, எந்த காரணமும் இல்லாம நீங்க என்ன வேலையை விட்டு அனுப்ப முடியாது என்று சர்வா தெளிவான குரலில் கேட்க, அதற்கு குயின்சி பதில் சொல்வதற்குள், இந்த மாதிரி ரூல்ஸ் பேசுறவனை எல்லாம் ஆபீஸ்ல வச்சிருக்க கூடாது, உடனே வேலையை விட்டு அனுப்புங்க என்று பின்னாலிருந்து ஒரு ஆண் குரல் கேட்டு அனைவரும் திரும்பி பார்க்க, கைகளை கட்டிக்கொண்டு ஆகாஷ் நின்றிருந்தான். சர்வா எதுவும் பேசாமல் அவனை பார்க்க, குயின்சி அருகில் வந்த ஆகாஷ், இவனோட டெர்மினேஷன் லெட்டர் இன்னும் கொடுக்கலையா, எதுக்கு இவன் இன்னும் இங்க நின்னுகிட்டு இருக்கான், இவன் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கக்கூடாது, துரத்தி விடுங்க முதல்ல என்றான். ஏற்கனவே இதற்கு பின்னால் ஆகாஷ் தான் இருப்பான் என்று சர்வா ஓரளவிற்கு கணித்துதான் வைத்திருந்தான். அன்று சினிமா தியேட்டரில் சர்வா தன்னை அசிங்கப்படுத்தியதை ஆகாஷால் மறக்க முடியவில்லை. அதுவும் வைஷ்ணவி முன்னால் சர்வா அவ்வாறு செய்திருக்க, அவள் வேறு அதை அடிக்கடி சொல்லிக் காட்டிக்கொண்டே இருந்தாள். அதுவே ஆகாஷின் கோபத்தை இன்னும் அதிகரித்தது. அதில் சர்வாவை பழிவாங்க ரவுடிகளை அனுப்பினான். அந்த பிளான் சொதப்பிவிட இப்போது சர்வா எங்கே வேலை செய்கிறான் என்பதை அறிந்தவன் குயின்சியிடம் பேசி சர்வாவை வேலையை விட்டு அனுப்பச் சொன்னான். அவள் அவ்வாறு செய்தால் அவள் கேட்கும் அனைத்தையும் செய்து தருகிறேன் என்று ஆசை காட்டி இருந்தான். ஆகாஷ் மிகப்பெரிய தொழிலதிபராக இருப்பதால் அவன் கேட்டதை செய்து கொடுத்தால் தனக்கு பல நன்மைகள் வந்து சேரும் என்று நினைத்தாள் குயின்சி. அதுவே இன்று அவளது நடவடிக்கைக்கு காரணம். ஆகாஷை பார்த்து கொண்டிருந்த சர்வா, நீங்க என்ன பண்ற என்று திமிரோடு கேட்டான். அதை கேட்டதும் குயின்சிக்குதான் அதிகம் கோபம் வர, எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே அவரை மரியாதை இல்லாம பேசுவ, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா என்று அவள் கேட்க, என்ன குயின்சி, இவங்கிட்ட போய் ரெஸ்பெக்ட் மேனர்ஸ் பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவனுக்கு அதெல்லாம் இல்ல, அப்பா அம்மா தான் குழந்தைகளுக்கு எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தருவாங்க, இவனை மாதிரி அனாதைக்கு அதெல்லாம் எப்படி தெரியும், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல,
இவன் ரொம்ப மோசமானவன்னு இப்ப நீங்களே நேர்ல பாத்துட்டீங்களா என்று சர்வா கேட்ட ஒற்றை கேள்வியை வைத்து ஆகாஷ் ஏதேதோ பேசிக்கொண்டே போக, சரியா சொன்னீங்க ஆகாஷ், இவனை பத்தி தெரியாம இந்த வேலையை போட்டு கொடுத்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீங்க மட்டும் சரியான நேரத்துல இந்த உண்மையை சொல்லாம போயிருந்தா இப்படி ஒருத்தனால எங்க ஆபீஸே ஒண்ணும் இல்லாம போயிருக்கும். இதுக்கு மேலேயே இப்படி ஒருத்தன் இங்க இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று ஆகாஷ் ஏதோ மிகப்பெரிய நன்மை செய்தது போல அவனை பாராட்டி தள்ளிய குயின்சி, ஏய் யூ ஆர் ஃபயர்ட், உனக்கு இனிமே இங்க வேலை இல்ல, இப்பவே இங்கிருந்து கிளம்பு என்று சர்வா பக்கம் திரும்பி கூறினாள். அனைவருமே அவளது குரலை கேட்டு பயந்து, என்ன இந்த மேடம் இப்படி பண்றாங்க, பாவம் சர்வா சார், அவர் எந்த தப்பும் பண்ணல என்று தங்களுக்குள் மெதுவாக பேசிக்கொள்ள, இந்த பக்கம் நினைத்ததை சாதித்துவிட்ட வெற்றி புன்னகையோடு சர்வாவை பார்த்தான் ஆகாஷ். சர்வா எதுவும் பேசவில்லை. அப்போது ஆகாஷின் போன் அடித்தது. போனை கையில் எடுக்கும் பொழுது சர்வாவை பார்த்தான் ஆகாஷ். சர்வா முகத்தில் ஒரு குரூர புன்னகை இருக்க, இவன் எதுக்கு நம்மளை பார்த்து சிரிக்கிறான் என்று யோசித்துக் கொண்டே போன் ஸ்கிரீனை பார்த்த ஆகாஷின் முகம் மாறியது. அதில் உடனே குயின்சியிடம் திரும்பியவன், ஒரு முக்கியமான கால், நான் பேசிட்டு வரேன், நீங்க இவனை பார்த்துக்கங்க என்று கூறி சற்று நகர்ந்து வந்தவன் காலை அட்டெண்ட் செய்தான். யாருமே தன்னை கவனிக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்ட சர்வா உடனே தான் ஏற்கனவே டைப் செய்து வைத்திருந்த அந்த மெசேஜை யாருக்கோ அனுப்பினான். அத்தோடு அவன் நினைத்த அனைத்துமே நடந்து முடிந்திருக்க கைகளை பாக்கெட்டுக்குள் நுழைத்துக் கொண்டு குயின்சியை நிமிர்ந்து பார்த்தான். விஷயம் தெரியாத அவளோ, என்ன இன்னும் இங்கேயே நின்னுகிட்டு இருக்க, சொன்னது காதுல விழலியா, உன்னை வேலையை விட்டு அனுப்பியாச்சு, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்க கூடாது, இப்பவே கிளம்பு என்று கூறினாள். அதை கேட்டு தலையாட்டிய சர்வா, ஓகே, எனக்கு சொந்தமான பொருளை எல்லாம் நான் இங்கிருந்து எடுத்துட்டு போலாமா என்று கேட்டான். சர்வா முகத்தில் இருந்த சிரிப்பு குயின்சியை இன்னும் கடுப்பேற்றியது. இருந்தும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டவள், ஓ தாராளமா உன் பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீ கிளம்புனா போதும். மாயா, இவன் கூட போங்க, இவன் பொருளை மட்டும் எடுக்கிறானான்னு செக் பண்ணிக்கோங்க, ஆபீஸ் பொருளை ஏதாவது எடுத்துட்டு போயிட போறான், அப்புறம் இவனை எங்க போய் பிடிக்கிறது என்றதும் அதற்கும் தலையாட்டிய சர்வா சிரித்துக் கொண்டே முன்னால் செல்ல அவனை குழப்பமாக பார்த்தபடி பின்னால் ஓடினாள் மாயா. சர்வா தனது கேபினுக்குள் செல்ல, சார், அவங்க உங்களை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க, நீங்க எதுவுமே பேசலையே, அவங்க கிட்ட ஒரு முறை கேட்டு பாருங்க, இந்த வேலையை உங்களுக்கு திரும்ப கொடுக்க வாய்ப்பு இருக்கு என்று சர்வாவை நினைத்து கவலையுடன் அவள் கூற, அதை கேட்டு மீண்டும் சிரித்தான் சர்வா. என்ன சார் நீங்க, உங்களுக்கு வேலை போயிருச்சு, சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா என்று குழப்பத்துடன் மாயா கேட்க மீண்டும் சிரித்தான் சர்வா. அடுத்து நடக்கப் போவது என்ன? சர்வா யாருக்கு என்ன மெசேஜ் அனுப்பினான்? ஆகாஷுக்கு போன் செய்தது யார்? சர்வா பெரிதும் அலட்டிக் கொள்ளாமல், என் பொருளை எடுத்துட்டு நான் கிளம்புறேன் என்று சிரித்துக்கொண்டே அவன் கிளம்ப, என்ன சார் நீங்க, உங்களை வேலையை விட்டு அனுப்புறேன்னு சொல்றாங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே என்று மாயாதான் அவனுக்காக கவலைப்பட்டாள். இன்னொரு புறம் வெளியில் வந்த குயின்சி தனது காரில் ஏறி அமரப்போக, அப்போது அவள் போனுக்கு சில மெசேஜ்கள் வந்திருப்பதை கவனித்து அதை திறந்து பார்க்க, அது நேரடியாக டைகரிடமிருந்து வந்திருந்தது. அடுத்த நொடியே அவள் கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. சூர்யா ஏற்கனவே டைகர் என்ன கூறினாலும் அதை மறுக்கவோ இல்லை அவனுக்கு தெரியாமல் அதை மீறி ஏதாவது செய்யவோ கூடாது, அது உன் வேலை உயிர் இரண்டையும் பாதிக்கும் என்று தெளிவாக கூறியிருந்தது இப்போது அவள் காதுகளில் கேட்டது. மெசேஜை திறந்து படிக்க, சர்வாவை வேலையை விட்டு அனுப்பிட்டீங்களா என்று கேள்விக்குறியோடு இருந்தது. டைகருக்கு எப்படி இந்த சர்வாவை பத்தி தெரியும், எதுக்காக அவனை பத்தி கேட்கிறாரு என்று இன்னும் அதிகமாக குழம்பி போனாள். அதே நேரம் இங்கு மாயாவோடு கேபினுக்கு வந்திருந்த சர்வா, நான் வாஷ்ரூம் போகணும், அதுக்கப்புறம் வந்துதான் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலாமா கூடாதான்னு உங்க குயின்சி மேடம் கிட்ட கேட்டுக்கோங்க என்று சர்வா கூற, ஓகே சார், நீங்க பேக் பண்ணிட்டு சொல்லுங்க, உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா நான் பண்றேன், ஆனா சீக்கிரம் பண்ணிடுங்க சார், அவங்க இதுக்கும் திட்டுவாங்க என்று கூறியவள் அங்கிருந்து சென்றுவிட, அவள் அந்த பக்கம் போனதும் வாஷ்ரூம் உள்ளே வந்த சர்வா கதவை மூடிக்கொண்டு குயின்சிக்கு தன்னுடைய டைகர் நம்பரிலிருந்து அழைத்தான். மாயாவிற்கு தன் மீது சந்தேகம் வரக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தான் சர்வா.
ஒரே ரிங்கில் காலை அட்டன் செய்த குயின்சி பதட்டத்துடன் எஸ் சார் என்றதும், என்ன குயின்சி, மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணவே இல்ல என்று சர்வாவின் அதிகார குரலில் தடுமாறியவள், இப்பதான் சார் பாத்துக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்க கால் பண்ணிட்டீங்க என்று கூறினாள். நீங்க சர்வேஸ்வரனை வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா என்ற அவனது கேள்வியின் வீரியத்தில் தடுமாறிய குயின்சி, ஆமா சார், நான் தான் அவனை வேலையிலிருந்து தூக்கினேன், ஆனா என்ன நடந்துச்சுன்னு நான் தெளிவா சொல்றேன், அவன் என்ன பண்ணான் தெரியுமா என்று ஆரம்பிக்க, நீங்க போட்ட ஆர்டரை உடனே வித்ட்ரா பண்ணுங்க என்றான் சர்வா அவள் சொல்ல வருவதை பாதியிலேயே தடுத்து. ஆனா சார், உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது, நீங்க நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் இல்ல, இந்த கம்பெனில மேனேஜரா இருக்கிறதுக்கு அவனுக்கு எந்த தகுதியும் இல்ல, அதனால தான் அவனை இங்க இருந்து அனுப்பணும்னு நான் நினைச்சேன், அவனுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு மேனர்ஸ் கூட தெரியல சார் என்று எப்படியாவது தான் எடுத்த முடிவு சரிதான் என்பதை டைகருக்கு உணர்த்த முயற்சி செய்தாள் குயின்சி. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.